வணக்கம். இன்னைக்கு நாம கர்நாடகா வங்கியோட மார்ச் 2025 நிதி முடிவுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. அவங்களோட முதலீட்டாளர் விளக்கக்காட்சி வந்திருக்கு. அதை வச்சு முக்கியமான எண்கள், என்னென்ன போக்குகள் இருக்கு, நீங்க ஒரு முதலீட்டாளரா என்ன கவனிக்கணும்னு அலச போறோம். சரி. குறிப்பா FY24 கூட FY25 ஒப்பிட்டு என்ன நடந்திருக்குன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். சரியா? நிச்சயமா. கர்நாடகா வங்கி அவங்க சொல்ற மாதிரி உங்கள் குடும்ப வங்கி இந்தியா முழுவதும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆனா அதே சமயம் நவீனத்தையும் ஏத்துக்கிறாங்க. பேங்கிங் வித் லெகசி எம்ப்ரேசிங் த ஃபியூச்சர்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. இந்த FY25ல சில முக்கியமான உருமாற்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதோட தாக்கம் அவங்க நிதி நிலைமையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி. முதல்ல ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். வங்கி சில முக்கிய மாற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. என்ன அது? முக்கியமா அதிக வட்டி செலவு வைக்கிற பல்க் டிபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை குறைச்சிருக்காங்க. ஓஹோ. அதுக்கு பதிலா சில்லறை கால வைப்புகளை, அதாவது ரீட்டெயில் டேர்ம் டெபாசிட்ஸை அதிகப்படுத்திருக்காங்க. அதே சமயம் கடன் வளர்ச்சியிலையும் மறுபடி வேகம் காட்டியிருக்காங்க. ஆசெட் குவாலிட்டிலையும் கவனம் இருக்கு. அப்ப லாபம் FY24 விட எப்படி இருக்கு? அது முக்கியமாச்சே. ஆமா. லாப எண்கள்ல சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நிகர வட்டி வருமானம் NIIன்னு சொல்வோமே, அது FY24ல 3310 கோடி. சரி. போன வருஷம் FY24ல 3299 கோடி இருந்துச்சு. பார்த்தா இது ஒரு சின்ன வளர்ச்சி தான். ஆமாம், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லையே. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். அபராத வட்டி, அதாவது பீனல் இன்ட்ரெஸ்ட இப்ப வேற மாதிரி கணக்கு காட்டுறாங்க. அபராத கட்டணம்னு பீனல் சார்ஜஸ்னு மாத்தி இதர வருமானம் கீழே கொண்டு வந்துக்காங்க. ஓ, அப்படியா? அதனால அந்த பாதிப்பை மட்டும் நீக்கிட்டு பார்த்தா சரி செய்யப்பட்ட NII 3371 கோடி வருது. அதாவது அடிப்படை வருமானம் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. கணக்கியல் மாற்றம் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துது. இது கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ ROE, ROA, பங்கு மீதான வருவாய், சொத்துக்கள் மீதான வருவாய், அதுல என்ன நிலைமை? அங்க கொஞ்சம் இறக்கம் இருக்கு. ROI 1.10% குறைஞ்சிருக்கு. போன வருஷம் 13.71% இருந்துச்சு. அதே மாதிரி ROA 1.05% குறைஞ்சிருக்கு. FY24ல 1.19% இருந்துச்சு. ஆனா இதுலயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? AFS ரிசர்வ்னு முதலீடுகளுக்கான ஒரு கணக்கியல் மாற்றம் செஞ்சாங்க. அத சரி செஞ்ச பிறகு அட்ஜஸ்டட் ROA பாத்தீங்கன்னா 1.14% ஆகுது. அப்ப பரவாயில்லையே. ஆமா, இது போன வருஷத்தை விட 9 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகம். சோ கணக்கியல் மாற்றத்தோட தாக்கம் இருந்தாலும் சரி செய்த பிறகு பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல. புரியுது. சரி, வளர்ச்சி பக்கம் வருவோம். டெபாசிட்ஸ், அட்வான்சஸ், வைப்புத் தொகை, கடன்கள் எப்படி வளர்ந்திருக்கு? மொத்த வைப்புத் தொகை, அதாவது டோட்டல் டெபாசிட்ஸ் 1,04,807 கோடி வந்திருக்கு. இது போன வருஷத்தை விட 7% வளர்ச்சி. 7% வளர்ச்சி. ஆமா. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, அந்த பல்க் டெபாசிட்டுகளோட பங்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. வெறும் 6.6% தான் மொத்த டெபாசிட்ல இருக்கு. இது செலவு குறைக்க நல்ல மூவ். நல்ல விஷயம். கடன்கள்? மொத்த கடன்கள் 77,959 கோடி. இது ஒரு 6.8% வளர்ச்சி. சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வளர்ந்திருக்கு. ஆமா. காசா டெபாசிட் எப்படி? அதுவும் முக்கியம் இல்லையா வங்கியோட செலவுக்கு? ஆமா, ரொம்ப முக்கியம். காசா, அதாவது நடப்பு கணக்கு, சேமிப்பு கணக்கு, அது 6.4% வளர்ந்து 33,281 கோடி ஆயிருக்கு. ஓகே. ரீட்டைல் டேர்ம் டெபாசிட்ஸ், சில்லறை கால வைப்புகள், அது 10.2% வளர்ந்தது. இன்னும் நல்ல விஷயம். இது வங்கி நிலையான கொஞ்சம் குறைஞ்ச செலவுல கிடைக்கிற டெபாசிட்டுகளை நோக்கி போறத காட்டுது. அருமை. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். ஆசெட் குவாலிட்டி, சொத்து தரம் எப்படி இருக்கு? அங்க முன்னேற்றம் இருக்கா? இங்கதான் ஒரு நல்ல செய்தி இருக்கு. சொல்ல போனா இதுலதான் பெரிய முன்னேற்றம் தெரியுது. அப்படியா? சொல்லுங்க. மொத்த வாராக்கடன் GNPA பாத்தீங்கன்னா 3.53%லிருந்து 3.08% குறைஞ்சிருக்கு. இது 45 பேசிஸ் பாயிண்ட்ஸ் முன்னேற்றம். பரவாயில்லையே. அதே மாதிரி நிகர வாராக்கடன் NNPA 1.58%லிருந்து 1.31% குறைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு 27 பேசிஸ் பாயிண்ட்ஸ் முன்னேற்றம். இது ரொம்ப நல்ல அறிகுறி. அப்போ ப்ரொவிஷனிங், PCR எப்படி இருக்கு? புதுசா வர வாராக்கடன் ஸ்லிப்பேஜ் ரேஷியோ, வாராக்கடனுத்தான ஒதுக்கீடு PCR, அதுவும் அதிகரிச்சிருக்கு. 79.22%லிருந்து 81.42% உயர்ந்திருக்கு. அதாவது வங்கிக்கு பாதுகாப்பு கூடியிருக்கு. ரொம்ப முக்கியமா ஸ்லிப்பேஜ் ரேஷியோ, அதாவது நல்ல கடன்கள் கெட்ட கடனா மாறுற விகிதம்,
அது போன வருஷம் 2.80% இருந்துச்சு. ஆமா. இந்த வருஷம் FY25ல வெறும் 1.71% தான். இது ரொம்ப பெரிய இறக்கம். அவங்களோட வசூல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், கலெக்ஷன் அண்ட் ரெக்கவரி மெக்கானிசம்ஸ் நல்லா வேலை செய்துன்னு அர்த்தம். இது உண்மையிலேயே நல்ல முன்னேற்றம். சரி, கடைசி காலாண்டு Q4 FY25 பத்தி சில ஹைலைட் சொல்லுங்க. ரீட்டைல் அட்வான்சஸ் நல்லா வளர்ந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, Q4ல மட்டும் சில்லறை கடன்கள் வருஷத்துக்கு 15.4% வளர்ந்திருக்கு. ஆனா லாபத்துல நிகர வட்டி வரம்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓஹோ, எவ்வளவு? Q4ல 2.98% தான். முழு வருஷத்துக்கும் சேர்த்து பார்த்தா 3.19%. ஆனா இதுலயும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. சரி செய்யப்பட்ட வந்து 3.23%. ஏன் இந்த நிம் குறைஞ்சது? அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, டெபாசிட்க்கு வட்டி கொடுக்கறதுல போட்டி அதிகமாயிடுச்சு. அப்புறம் பணப்புழக்கம் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. இன்னொன்னு, அவங்களோட EBLR இணைப்பு முறை. அந்த EBLR இணைப்பு பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? அது எப்படி நிம்மை பாதிக்குது? மத்த வங்கிகளோடது வித்தியாசமா இருக்கா? ஆமா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மத்த நிறைய வங்கிகள் அவங்க EBLR ரெப்போ ரேட் கூட இணைச்சிருக்காங்க. ஆனா கர்நாடகா வங்கி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் T-பில்ஸோட வட்டி விகிதத்தோட இணைச்சிருக்காங்க. சரி. கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் பெருசா மாறல. ஆனா இந்த G-Sec T-பில் வட்டி விகிதங்கள் சுமார் 50 அடிப்படை புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. ஓஹோ, அப்போ அவங்க கடன்ல வர்ற வருமானம் குறையுமா? கரெக்ட். அதனால வங்கியோட ஈல்ட்ஸ், அதாவது கடன் மூலமா வர்ற வருமானம் குறையுது. இது நேரடியா நிம்ம பாதிக்குது. இது மற்ற வங்கிகள் கிட்ட இல்லாத ஒரு சவால் இவங்களுக்கு. புரியுது. அப்போ Q4 லாபம் எப்படி இருந்துச்சு? PAT. வரிக்கு பிந்தைய லாபம் PAT Q4ல 252 கோடி. இது போன வருஷம் இதே கோட்டரை விட 8% குறையுது. முழு வருஷத்துக்கும் பார்த்தா 1272 கோடி. இதுவும் போன வருஷத்தை விட 2.6% குறைவு. ஆனா மறுபடியும் அந்த AFS ரிசர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? ஆமா. அதை சரி செஞ்ச பிறகு FY25க்கான முழு ஆண்டு லாபம் 1383 கோடி வருது. அதாவது கணக்குல 110 கோடி கூடுதலா தெரியுது. இது கணக்கியல் மாற்றத்தோட விளைவுன்னு புரிஞ்சுக்கணும். சரி, இந்த நிதி முடிவுகளை பார்க்கும்போது சில ஒருமுறை நிகழ்வுகள், அதாவது ஒன் ஆஃப் ஐட்டம்ஸும் நடந்திருக்குன்னு சொன்னீங்க. அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் இல்லையா? அது என்னென்ன? கண்டிப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் ஒப்பீட்டை பாதிக்கும். அதனால இது புரிஞ்சுக்கிறது முக்கியம். சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. ஒன்னு, அந்த அபராத வட்டி விஷயம். NIA-லிருந்து இதர வருமானத்துக்கு மாத்தினதால NIA 61 கோடி குறைவா தெரியுது. 2, முதலீடுகளுக்கான கணக்கியல் கொள்கை மாற்றம். இது RBI வழிகாட்டுதல் படி செஞ்சது. இதுவும் பல கணக்குகளை பாதிச்சிருக்கு. சரி. 3, ஊழியர் ஓய்வூதியத்துக்கான ஒதுக்கீடு. அக்சுவாரியல் ப்ரொவிஷனிங்ல சம்பள உயர்வு கணிப்பை மாத்தினதால எக்ஸ்ட்ராவா 113 கோடி ஒதுக்க வேண்டியதா போச்சு. 4, 12வது பைபார்ட்டேட் செட்டில்மெண்ட் படி சம்பள உயர்வு. அதனால ஊழியர் செலவு ஏப்ரல் 2024 கூடியிருக்கு. ஓகே. கடைசியா 5வது, நாம ஏற்கனவே பேசின EBLR தாக்கம். இந்த காரணிகள் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க இந்த எண்களை ஒப்பிடணும். ரொம்ப சரி. எண்கள், லாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வங்கியோட உத்தி என்ன? அவங்க பலம் எங்க இருக்கு? RAM கவனம் சொன்னீங்களே. ஆமா, RAM, அதாவது ரீட்டெயில், அக்ரிகல்ச்சர், MSME, சில்லறை, விவசாயம், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். இதுல தான் அவங்க அதிக கவனம் செலுத்துறாங்க. இது ஒரு நல்ல கலவை. கடன் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு சமநிலை கொடுக்குது. டிஜிட்டல் பக்கம் எப்படி இருக்காங்க? டிஜிட்டல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு. 3.8 மில்லியனுக்கும் மேல மொபைல் ஆப் டவுன்லோட், 7.8 லட்சத்துக்கு மேல நெட் பேங்கிங் பயனர்கள், 5.5 மில்லியன் டெபிட் கார்டு கொடுத்திருக்காங்க. இது நல்ல வளர்ச்சி. புதுசா ஏதாவது டிஜிட்டல் திட்டங்கள் இருக்கு. KBL ஜீபர்ல், KBL பீக்னு புதுசா டிஜிட்டல் கடன் தயாரிப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. EBG, அதாவது மின் வங்கி உத்தரவாதம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. KBL One அன்னு கார்ப்பரேட் மொபைல் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. பார்ட்னர்ஷிப்ஸ். உட்கோ கேபிட்டல் கூட சேர்ந்து இணை கடன் வழங்குதல், அதாவது கோ-லெண்டிங் பண்றாங்க. ONDC பிளாட்ஃபார்ம்ல பர்சனல் லோன் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி கூட்டணிகளும் அவங்களுக்கு வலு சேர்க்குது. அப்போ எதிர்காலத்துக்கான இலக்குகள் ஏதாவது வச்சிருக்காங்களா? முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? ஆமா, இலக்குகள் வச்சிருக்காங்க. நிம்ம 3.2%லிருந்து 3.4% வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ROA-வை 1.1%, 1.2%, NNPA-வை 0.9%லிருந்து 1.1%க்குள்ள குறைக்கணும்னு இலக்கு.
CARS விகிதத்தை 30% 32% உயர்த்தணும்னு பாக்குறாங்க. இதெல்லாம் அடைய முடியுமா? அதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இங்க இன்னொரு நல்ல விஷயம், மூலதன போதுமான விகிதம் CRAR அது 18%லிருந்து 19.85% வலுப்பட்டிருக்கு. ஓ, அது நல்ல விஷயமாச்சு. ஆமா, இது வங்கியோட நிதி ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னும் எதிர்கால வளர்ச்சிக்கு கையில பணம் இருக்குன்னும் காட்டுது. இது ரொம்ப முக்கியம். ஆக மொத்தத்துல கர்நாடக வங்கியோட இந்த நிதி நிலைமைய பார்க்கும்போது ஒரு மாதிரி கலவையான சித்திரம் கிடைக்குது. வளர்ச்சி ஓரளவுக்கு சீரா இருக்கு, சொத்து தரத்துல நல்ல முன்னேற்றம், அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமா, ஆனா லாப வரம்புகள்ல சில அழுத்தங்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமா அந்த ஒருமுறை நிகழ்வுகளும் அவங்களோட வித்தியாசமான EBLR இணைப்பு முறையும் தான் காரணம் தெரியுது. டிஜிட்டல் RAM துறைகள்ல அவங்க கவனம் செலுத்துறது ஒரு பாசிட்டிவ். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, வங்கி இந்த உருமாற்ற பயணத்தை வெற்றிகரமா தொடர முடியுமா? ஏன்னா போட்டியும் இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. டிஜிட்டல் உலகம் வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க வச்சிருக்கிற இலக்குகளை அடையிறதும் இப்போ கஷ்டப்பட்டு முன்னேற்றின இந்த சொத்து தரத்தை அப்படியே தக்க வைக்கிறதும் ஒரு பெரிய சவால் தான். இது நீங்க தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.